ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூடோ ஒரு காஃபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம காஃபி குடிக்கிற நேரத்துலேயே ஒரு சின்ன விஷயத்த நம்மளால் கற்றுக்க முடியும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபேஸ்புக்கில் இருக்கிற வீடியோஸை ரொம்ப ஈஸியாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ரொம்ப சிம்பிள். ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். நான் இப்போ விஜய் டிவியோட பேஜில் இருக்கேன். இப்போ ஒரு விஜய் டிவியோட பேஜ் மட்டும் இல்லை, எந்த ஒரு நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோவை ரைட் கிளிக் பண்ணி ஷோ வீடியோ யூஆர்எல் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி அந்த வீடியோவோட லிங்க் நமக்கு கிடைக்கும். அந்த லிங்க்கை காப்பி பண்ணி புது டேப்பில் வச்சு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, wwwன்னு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக எம் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போது இந்த வீடியோ மட்டும் இப்படி தனியாக வரும். இந்த தனியாக வர வீடியோவை ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அது டவுன்லோட் ஆகும். இப்படி ப்ளே ஆன உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் ஏரோ இருக்கும். இதை கிளிக் பண்ணால் நமக்கு வீடியோ டவுன்லோட் ஆகிடும் ரொம்ப ஈஸியாக. இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ இப்படி டவுன்லோட் ஆகிடுச்சு. 2 தடவை கிளிக் பண்ணதுனால 2 தடவை டவுன்லோட் ஆகிடுச்சு. இல்லைனா இன்னொரு வகையில் எப்படி டவுன்லோட் பண்ணோன்னா, ரைட் கிளிக், இந்த வீடியோ மேலே ரைட் கிளிக் பண்ணி சேவ் வீடியோ ஆஸ்ன்னு இருக்குது. அது கொடுத்தீங்கனாலும் நம்ம இஷ்டப்பட்ட இடத்துல, நம்ம எந்த இடத்துல சிஸ்டமில் வேணுமோ அந்த இடத்துல சொல்லி நான் சேவ் பண்ணிக்கலாம். இப்படியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 வகையில் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக ஃபேஸ்புக்கோட வீடியோஸை எல்லாமே டவுன்லோட் பண்ணலாம்.